السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. அந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை கேளுங்கள், இந்த துஆவினுடைய பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ, கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு துஆ. இமாம் அபூ பக்கர் முஹம்மது இப்னு வலீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபு துஆ என்ற நூலில் முத்ரிஃப் இப்னு அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாக அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பகிர்கிறார்கள். நான் கலீஃபா மன்சூர் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் தங்களின் சில தோழர்களை இழந்துவிட்ட கவலையில் யாரிடமும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் என்னிடம், முத்ரிஃபே, எனக்கு ஏற்பட்டுள்ள கவலை, எந்த அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தானோ அவனை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது என்று கூறிவிட்டு, எந்த துஆ ஓதுவதின் பரக்கத்தால் என்னுடைய கவலையை அல்லாஹ் நீக்குவானோ அந்த துஆவை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று கூறினார். அதற்கு நான், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு முஹம்மது பின் சாமித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், பஸ்ராவில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய காதில் கொசு நுழைந்து மூளை வரை சென்று விட்டது. அதன் காரணமாக அவர் மிகவும் சிரமத்தில் இருந்தார். இரவு பகலாக அவருக்கு தூக்கம் வரவில்லை. அப்பொழுது அவரிடம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தோழர்களில் ஒருவர், அலா ஹவ்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய துஆவை ஓதுங்கள். அவர்கள் அந்த துஆவை காட்டிலும் கடலிலும் ஓதினார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான் என்று கூறினார். அதற்கு அந்த நோயாளி, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக, எனக்கு அந்த துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கூறினார். அதற்கு அவர் கூறியதாவது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் அலா ஹல்ரமி ரலியல்லாஹு அவர்களை பஹ்ரைன் நாட்டிற்கு ஒரு படையுடன் அனுப்பப்பட்டது. அந்த படையில் நானும் இருந்தேன். நாங்கள் மக்கள் இல்லாத பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது எங்களுக்கு மரண பயம் ஏற்படும் அளவிற்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. அப்பொழுது அலா ஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி 2 ரக்காத் தொழுது விட்டு, யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அதீமு அஸ்கினா, பொறுமையாளனே, யாவும் அறிந்தவனே, உயர்வானவனே, மகத்தானவனே, எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்று துஆ செய்தார்கள். உடனே பறவையின் இறக்கையை போன்று மேகம் வந்து அதிகமான மழையை பொழிந்தது. நாங்களும் பாத்திரத்தை நிரப்பினோம், எங்களுடைய வாகனங்களுக்கும் நீர் புகட்டினோம். அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டு கடலோர தீவை அடைந்தோம்.
அது மிகவும் ஆழமான பகுதியாகும். அங்கு இதற்கு முன்னோ பின்னோ யாரும் நுழைந்ததில்லை. எங்களுக்கு கப்பல் கிடைக்கவில்லை. ஹஜ்ரத் அலா ஹதுரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரக்காத் தொழுது விட்டு யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அதீமு அஜிஸ்னா, பொறுமையாளனே, யாவும் அறிந்தவனே, உயர்வானவனே, மகத்தானவனே, எங்களை கடக்கச் செய்வாயாக என்ற இந்த துஆவை கூறினார்கள். அதன் பின் தன்னுடைய குதிரையை பிடித்தவர்களாக அல்லாஹ்வின் பெயரை கொண்டு கடந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் தண்ணீரின் மீது நடந்து சென்றோம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுடைய கால்களோ எங்களின் கால்நடைகளின் கால்களோ ஈரமாகவில்லை. எங்களுடைய படையில் 4000 நபர்கள் இருந்தோம். இந்த சம்பவத்தை கேட்டு அந்த நோயாளி இந்த திருநாமங்களை கூறி துஆ செய்தார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் அங்கேயே இருந்தோம். அந்த மனிதரின் காதில் இருந்த கொசு ரீங்காரமிட்ட நிலையில் வெளியே வந்து சுவற்றில் மோதியது. அந்த மனிதர் சுகமடைந்து விட்டார். இதனை கேட்டு கலீஃபா மன்சூர் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி இந்த திருநாமங்களை கூறி சிறிது நேரம் துஆ செய்தார்கள். பிறகு என்னை முன்னோக்கி, முத்ரிஃபே, அல்லாஹு தஆலா என்னுடைய கவலையை நீக்கிவிட்டான் என்று கூறினார்கள். அதன் பின் அவர்கள் உணவை வரவழைத்து என்னையும் அவர்களுடன் அமர வைத்தார்கள். நானும் அவர்களுடன் சாப்பிட்டேன் என்று இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹயாத்துல் ஹைவான் பாகம் 1 பக்கம் 190 இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஓர் அறிவிப்பின் இறுதியில் கூறப்பட்டுள்ளதாவது, அந்த போர் முடிந்து திரும்பிய பின் ஹஜ்ரத் அலா ஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலமாகிவிட்டார்கள். நாங்கள் அவர்களை குளிப்பாட்டி கஃனிட்டு கபரை தோண்டி நல்லடக்கம் செய்து விட்டோம். அடக்கம் செய்த பின் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதர் வந்து, இங்கு யாரை அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார். அதற்கு இங்கு ஒரு சிறந்த மனிதர் அலா பின் ஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் கூறினோம். அதற்கு அவர், இந்த பூமி அடக்கப்பட்ட சடலங்களை வெளியே கக்கி விடுகிறது. ஆகையால் அவர்களை 1 அல்ல 2 மைல் தூரத்தில் கொண்டு சென்று அடக்கம் செய்தால் அப்பகுதி பூமியை அதை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினார்கள். எனவே நம்முடைய தோழர் ஹஜ்ரத் அலா ஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏன் விலங்குகளுக்கு இரையாக ஆக்க வேண்டும் என்று எண்ணியவர்களாக கபரை தோண்டிவிடலாம் என்று எல்லோரும் முடிவு செய்து கபரை தோண்டினோம். அங்கு ஹஜ்ரத் அலா ஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சடலம் காணப்படவில்லை. மேலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கபரில் பிரகாசம் இருந்து கொண்டிருந்தது. இதனை பார்த்து நாங்கள் மண்ணை போட்டு மூடிவிட்டோம், எங்கள் பயணத்தை தொடங்கினோம் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஓர் அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை கொண்ட துஆ. 2 ரக்அத் தொழுதுவிட்டு நாம் இந்த துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குவான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியையும் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.